வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள். முதலில் அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி குரு பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரமாக போகிறார். செவ்வாய் பகவான் மிதுனமனையில் இருக்க இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறது. புதன் பகவான் கன்னிமனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி துலாமனைக்கு பெயர்ச்சியாகிறது. சூரிய பகவான் கன்னிமனையில் இருக்க அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி துலாமனையில் வந்து நீச்சமாக அமரப்போகிறார். கேது பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்க, சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே துலாமனையில் அமர்ந்திருக்க, இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய 13/10/2024 அன்று விருச்சிக மனைக்கு பெயர்ச்சியாகிறது. சனி பகவான் கும்பமனையில் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் 2 முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் வக்ரமாக அமர்ந்திருக்க, இந்த மாதத்தில் 2 கிரகங்கள், அதாவது செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் சூரிய பகவான் நீச்சம். இந்த அமைப்பின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் வக்ரமாக போகிறார். அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி. ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாக இருக்கார். மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீசமாக போகிறது. சூரிய பகவானும் நீச்சம். இந்த அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை, வியாபாரம், இந்த மாதிரியான தன்மைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன, தொழிலுக்காக நீங்கள் நிறைய டிராவல் செய்யக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். சில சமயங்களில் அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ 10க்குரியவன் 12 விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து நீச்சமாக இருக்கிறதுனாலையும் 10ஆம் இடத்தை சனியினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இந்த மாதம் நீச்சமாக இருக்கிறதுனால வேலை என்ன போய்கொண்டிருக்கிறதோ அது அப்படியே சென்று விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. தேவையில்லாமல் மாறுதல், தேவையில்லாத ஒரு மாதிரியான தன்மைகளுக்குள்ள ஆட்படுத்தினீங்க அப்படின்னா போனீங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும். அப்போது வேலை அப்படின்னு எடுத்தால் உங்கள் மேலதிகாரியினுடைய பேச்சை கேட்கணுமா, கேட்டுவிட்டு செல்வது நல்லது. அதாவது என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நடப்பது இந்த மாதம் நல்லது. இல்லைன்னா என்ன, கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷத்தை கொடுத்து கோபப்பட வச்சிரும். திடீர்னு வேலை விட்டீங்கன்னா வேலை கிடைக்காது. ஏன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 12ல் போய் மறைஞ்சு அந்த அதிபதி நீசமாக இருக்கிறதுனாலையும், உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலையும், அந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், பொதுவாக ஒரு தொழில் காரகனான சூரிய பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால வேலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. அதே சமயத்தில் வேலை இல்லை, அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர், நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது வேலை கிடைப்பதற்கான. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் 5ஆம் இடத்துல போய் அமர்ந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குதல்லவா. அப்போ உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அல்லவா. அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு சில பல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு திடீர் என்று இடமாற்றங்கள், ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். எது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரமாக இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் சூடு பிடிக்கக்கூடிய தன்மை. என புதன் பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து அமரப்போகிறார். அப்போது இந்த அக்டோபர் மாதம் 10, 11, 12 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் மேம்படும். எதை எப்படி செய்யணுங்கிற அந்த டெக்னாலஜி, அந்த
அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் உங்களுக்கு பக்கவாக இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த 3 நாட்கள் சரியான முறையில் உபயோகித்து கொள்ளுங்கள். மற்றபடி தொழிலில் பெரிய பாதிப்பு இல்லை, மன உளைச்சல் மட்டுமே இருக்குமே தவிர நீங்களாகவே கெடுத்து கொள்ளக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை. சரி, தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் அதிபதியை நம்ம பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதி யாரு? சூரியன். அந்த சூரியன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது நல்லது, புதனோடு சேர்ந்து இருக்கிறது நல்லது, புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கு. அப்போ என்ன, இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் நன்றாக இருக்க போகுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பயிற்சியாகிறார். சூரியனும் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி போய் நீசமாகிறார். அப்போ 2க்குரியவன் நீச்சம் அப்படின்னா என்ன, தியானத்தில் இருப்பதை போல, கண்ணை மூடிக்கொண்டு இருப்பதை போல ஒரு அர்த்தமாகிறதுனாலையும், சனி பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பார்க்கறதுனால இந்த செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரை நம்பியும் பணத்தை கொடுக்கக்கூடாது, யாரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் குடும்பத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 2 வருடாந்த கிரகங்கள் வக்ரமாக இருக்க போகிறது. சனி பகவான் வக்ரம், குரு வக்ரம், செவ்வாய் அதாவது உங்களுக்கு 10க்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாயும் நீச்சமாக போகிறார். குடும்பாதிபதி தனத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் நீச்சமாகுது. அப்போது இந்த 4 கிரகங்களினுடைய அமைப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியான தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும், ஞாபகத்தில் வச்சுங்க. ஆனால் சுக்கிரன் மட்டும் இந்த மாதம் நல்லா இருக்கார். சுக்கிரன் நன்றாக இருந்தாலே கையிருப்பு பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மனைவிகள் அதாவது மனைவி சார்ந்த விஷயத்தில் நல்லது அமைப்புங்கிறது இந்த மாதம் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் இந்த மாதம் 13ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்வது அனைத்து விதத்திலும் மேன்மை. என்ன மேன்மை? சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துவிடும். தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் சுக்கிரன் என்பது கையிருப்பு பணம். அப்போது பணம் இருக்கும், செலவும் வரும், அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டங்களை தீட்டிக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் சுக்கிரன் என்பது கலத்திர காரகன், திருமணம் சார்ந்த விஷயத்திலும் சில நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. என 2.5 வருடங்களாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு இருந்தது. அப்படியும் திருமணம் ஆகியிருந்தாலும் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு ஒரு மாதிரியான மன உளைச்சல் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானத்தில் வந்து அமர்வது மேன்மை தரக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவிக்குள்ளே சில அந்யோன்யங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு காதல் உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்திவிடும். அதே சமயத்தில் இந்த கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் திடீர் என்று உங்களுடைய கடவுளினுடைய அனுகிரகத்தால குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோட நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஏன்னா 5ஆம் இடம் என்பது குல தெய்வத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரன் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதம் தெய்வ சக்தியால் மட்டும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. அப்போ குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா மனம் என்கின்ற விஷயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு திடீர் என்று சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கிறது. ஏன்னா 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம், 5ஆம் இடம் என்பது பதவியை கொடுக்கக்கூடிய இடம், 5ஆம் இடம் என்பது நல்ல நல்ல விஷயங்கள் எதெல்லாம் நல்லவைகள் நல்லக்கூடிய, அதாவது சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய சமுதாய காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலமாக புகழையும் பெருமையும், அதாவது உங்களுக்கு சில கௌரவ பட்டங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது.
திருமணமே நடக்காது, திருமணமே எனக்கு விருப்பம் இல்லை என்று இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு கூட இந்த மாதம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். என இதுவரைக்கும் 2 வருடங்களாக தடையை கொடுத்து கொண்டிருந்த திருமண விஷயத்தில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய என குரு பகவான் வக்ரம் பெற்று அந்த 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப என்ன நடக்கும்? இதுவரைக்கும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு திருமணத்தை கொடுக்கலன்னா இப்போ வக்ரம் ஆகிவிட்டார் அல்லவா? வக்ரமாங்கிறது என்ன? இயல்புக்கு மாறிய தன்மை. இப்போ 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7க்குரியவன் தனக்கு 2ஆம் இடமான வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த 7க்குரியவன சனி ஆட்சி பலத்தோட அவரும் வக்ரமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் டல்லாக, இதுவரைக்கும் தடையாக, இதற்கு சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்த விஷயங்கள் இப்ப நடந்தேறக்கூடிய அமைப்பு. அப்ப குடும்பத்தில் சுப காரியங்களுக்கு அடித்தளம் போடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதற்கான அமைப்புங்கிறது உங்களுக்கு பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தொழில் விஷயத்துக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அல்லது வேலை விஷயத்துக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஏற்கனவே ஐடி செக்டரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். என்ன கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், அதாவது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஆனால் என்ன பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த அதாவது வயிற்று சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ஜீரணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை தோற்றுவிக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவு இருக்கும். ஒரு சிலருக்கு சுகர் சார்ந்த விஷயங்கள், உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு முக்கியங்கிறத புரிஞ்சிட்டாலே போதும். ஏன்னா யாருக்கு அதிக தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு 90% உங்களுடைய மன அழுத்தம் விடுபட்டு போச்சுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வரக்கூடிய பூசத்துக்கு ஒரு 75% விடுபட்டு போச்சு. இப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு மட்டும் கொஞ்சம் எல்லா விதத்திலும் எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் இக்கு வச்சு கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த சனி திசை, சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் இன்னுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க தான் அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறாங்கங்கிறத சொல்லுவேன். ஸோ அவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு இக்கு வைத்து கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் மட்டும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், இதுவரைக்கும் எனக்கு திருமணமே நடக்கலை, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.